ஏன் சபைகளிலே இந்த கூட்டங்கள் இன்றைக்கு நடத்தப்படுகிறது? இவைகளிலே ஏன் நாம் இரண்டாவது வருகையை தியானிக்க வேண்டும்? இது எப்பொழுது நடக்கும் என்று நமக்கு தெரியாது. இது நடக்க போகிற நாளிகை நமக்கு தெரியாது. இயேசுவினுடைய எக்கால தொனி கேட்கும் பொழுது யாரெல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறார்களோ ராப்சர் என்று சொல்லுகிற அந்த ரகசிய வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். விடுபட்டவர்கள் உபத்திரவ காலத்தை சந்திக்க வேண்டும். அந்தி கிறிஸ்துவின் அதிகாரத்திற்கு கீழே வாழ்கிற அந்த கடுமையான நாட்களை சந்திக்க வேண்டும். மகா உபத்திரவ காலம் என்று சொல்லி 7 வாதைகளை ஊற்றுகிற அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 8-9 அதிகாரங்களிலே சொல்லப்படுகிற வாதைகளை சந்திக்க வேண்டிய அவசியம் உண்டு. அந்த 7 வருடங்களினுடைய முடிவிலே யாரெல்லாம் ரகசிய வருகையிலே இயேசுவோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டார்களோ அவர்கள் இயேசுவோடு கூட மத்திய ஆகாயத்திலே மறுபடியும் வருவார்கள். ஏன் தெரியுமா இயேசு மறுபடியும் வருகிறார்? ரகசிய வருகையை குறித்து பிரசங்கம் செய்த பின்பும், ரகசிய வருகையை குறித்து அவர் எழுதி கொடுத்த பின்பும், ரகசிய வருகை நடக்க போகிறது அம்மா, ரகசிய வருகை நடக்க போகிறது ஐயா என்று சொல்லி கொடுத்த பிறகும் இன்றைக்கு ஒருவேளை அதை குறித்ததான தெளிவை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஏராளமான பிரசங்கங்களை நாமே நம்முடைய மொபைல்களிலே கேட்க முடியும், எளிதாய் புரிந்து கொள்ள முடியும். இவ்வளவு செய்த பிறகும் கவலையற்று வாழுகிற அப்படிப்பட்ட ஜனங்கள் உபத்திரவ காலத்திலே போகும் பொழுதுதான் உணர்ந்து கொள்வார்கள். ஐயோ, சத்தியம் சொல்லப்பட்டதே, நான் விட்டேனே, என்ன செய்வது? அந்த நேரத்தில் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் ஒரே ஒரு வாய்ப்பு தான் அவர்களுக்கு கொடுக்கப்படும். மிருகத்தின் முத்திரையை எடுத்தால் இந்த உலகத்திலே பிழைக்கலாம், ஆனால் உன்னதத்திலே பிரவேசிக்க முடியாது. எடுக்காவிட்டால் இந்த உலகத்திலே மரணம், உன்னதத்திலே ஜீவன். அப்ப சிலர் பரவாயில்லை, முதல் வாய்ப்பை விட்டுவிட்டோம், இரண்டாவது வாய்ப்பை விடக்கூடாது என்று சொல்லி இரத்த சாட்சியாய் மரிப்பார்கள். அந்த இரத்த சாட்சியாய் மரித்தவர்கள் இவர்கள் முதல் முறை வெற்றி பெற்றவர்கள் அல்ல, முதல் முறை கொடுக்கப்பட்ட வாய்ப்பை பயன்படுத்தினவர்கள் அல்ல. ஆனால் அவர்களுக்கும் தன்னுடைய கனத்தை கொடுக்கும்படிதான் இயேசு மத்திய ஆகாயத்திலே முழு உலக ஜனங்களும் பார்க்கும்படியாய் மத்திய ஆகாயத்திலே ஏற்கனவே எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களோடு கூட மறுபடியும் இந்த பூமிக்கு வருவார். அல்லேலூயா.